திருக்குறள் சிந்தனை. திருட்டினால் வந்த பொருட்செல்வம் அளவு கடந்து வளர்வது போலத் தோன்றி விரைவில் எல்லா செல்வமும் அடியோடு அழிந்து போகும். உலக வாழ்க்கைக்கு பொருட்செல்வம் இன்றியமையாதது. அந்த பொருட்செல்வத்தை நல்ல வழியினால் நல்ல முயற்சியினால் ஈட்டினால் அது வளர்ந்து உயர்ந்து நலம் பல தரும். அது ஈட்டியவனுக்கு இன்பத்தை ஊட்டும், மதிப்பை உயர்த்தும், எதிர்வரும் சந்ததிகளுக்கும் நலம்பல சுரந்து வளம்பெற வைக்கும். ஆனால் களவினால் வந்த பொருள் கடும் துயரங்களையே தரும். அது வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்தே போகும். திருட்டை கை கொண்டவன் கள்ளன் என்று இகழப்பட்டு எப்போதும் அச்சமும் திகிலும் அவலமுமே அடைவான். தீமையினால் வந்த பொருள் தீமையே தரும். ஆகவே களவினால் வந்த பொருள் கடும் துயரங்களை தந்து முடிவில் அடியோடு சேர்ந்து எல்லாம் அழிந்து போகும் என்று தெய்வப்புலவர் உணர்த்தி அக்கல்லாமையை, திருடுதலை, திருட்டுத் தொழிலை கைவிட வேண்டும், நெஞ்சம் நினைத்தலும் கூடாது என்று தெய்வப்புலவர் கல்லாமை அதிகாரத்தில் களவினால் ஆக்கிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் என்றார். நாளையும் சிந்தை.